இன்னைக்கு உமன் ஆஃப் ஆக்சி ப்ளஸ் சீரியஸில் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா வித்யா பாலாஜி மேம் அண்ட் விஜயலட்சுமி மேடம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். இப்போ வந்ததுலேருந்து எவ்வளோ நேரம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கிறது டச்வுட் மேம். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஐம் ஸோ ஹாப்பி ஃபஸ்ட்டு உங்களை பார்த்ததில்ல. அதனால தான் நான் எத்தனை கிளைண்ட்ஸ் இருந்தாலும் உங்களை 2 பேர்த்தையும் நான் தனியாக பார்த்து அனுப்புறதுக்கு ரீசன். அண்ட் தென் இதுலேருந்து எல்லா ஃபீமேலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதை விட வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்கள செரிஷ் பண்ணணும், அவங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். இன்னைக்கு எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா 1+1 ஆஃபரில் வந்தீங்க. ஸோ அதில் வந்து நான் நல்லா இருந்தால் பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணும்னு கைப்பிடிச்சி ஆமா, அதுதான் முக்கியம். இந்த காலத்துல கேலண்டைன்ஸ் அண்ட் வேலண்டைன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஒரு 44 ஆகும்போது ஹெல்த் நான் இங்கே நல்லா இருக்கு போயிட்டு வந்தேன், வா நம்மளும் போகலான்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள. ஸோ இவங்க வந்து எனக்கு நிறையவே சொல்லுவாங்க உங்களை விட. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி யூ சென்ட் மீ லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ். அதாவது ஆக்சி ப்ளஸில் பட்டப்பா ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேருக்கு மேலே வந்துட்டாங்க மேம். அண்ட் ஆல் த கிரெடிட் கோஸ் டு யூ. இவங்களுக்கு தான் உண்மையாக சொல்லணும். அவங்க மூலியமாக சரியாயிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே இவங்க ஃபேமிலிக்கு தான் போகும். 1-2 இல்லை, அவங்களாம் அழுது எமோஷ்னலாக கொடுத்த டெஸ்டிமோனிலாம் நிறையா இருக்குது. ஆல் த ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் கோஸ் டு யுவர் ஃபேமிலி. அது குறிப்பாக உங்கள் ஹஸ்பண்டுக்கு. சரி மேம். அண்ட் கம்மிங் டு த ஹெல்த் அப்டேட், விஜயலட்சுமி மேம் வந்து ஆக்சி ப்ளஸ்க்கு ஃபேவரட் ட்ரீட்மெண்ட் என்ன மேம்? ஓசோன் தெரப்பி. ஓகே. ஸோ ஓசோன் இடத்துலேருந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஓசோன் எடுத்து என்னுடைய சுகர் லெவல்லாம் ரொம்ப குறைஞ்சி போய் நல்லாவே ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்க. அண்ட் முக்கியமாக HbA1c லெவல்ஸ் பார்த்தோம் மேம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது 9.4லேருந்து 6.4க்கு கொண்டு வந்து விட்டோம் ஆஃப்டர் டீடாக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ தட்ஸ் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சரியாயிடுச்சுன்னு வரவே இல்லை இந்த பக்கம், வரவே இல்லை. சரி. ஆனால் இன்னொன்று நீங்கள் 2 பேத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறது அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நெக்ஸ்ட்டு சீக்கிரம் ஆக்சி ப்ளஸோட மல்டிபிள் பிரான்ச்சஸ் உங்களோட மயிலாப்பூருக்கு வரணும். அதை தான் வந்தோடனே எனக்கு கேட்டீங்க. கண்டிப்பாக வந்துடும் மேம். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக. நான் மயிலாப்பூர் வந்துட்டீங்கன்னா எங்களுடைய கிளைண்ட்டை மட்டும்தான் நீங்கள் அப்போ இந்த ஆக்சி ப்ளஸ் அண்ணா நகர் கிளைண்ட்ஸை நம்ம விட்டுலான்னு அவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட சௌமியான ஒருத்தவங்க பியூட்டிஷியன், அவங்க அம்மா கூட கை தூக்க முடியிருக்காங்க. ஞாபகம் இருக்கு. அவங்கெல்லாம் நான் சொல்லி தான் வந்தேன். அப்படியா? இப்போ இவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க, நீங்கள் அதுக்கு மேலே. சரி, எனக்கு ஸோ கிரேட்ஃபுல். என்னன்னா இப்போ இப்படிதான் ரெஃபர் பண்ணுறீங்களா, என்னன்னு நீங்கள் சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அனுப்புவீங்க மேம் அவங்களுக்கு? இங்கே போயிட்டு வாங்க, உங்களுக்கு எது இருந்தாலும் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இனிமேல் வராதுன்றது தான் நான் சொல்லி. இதை விட வேற என்ன வேணும்? அப்போ உமன் ஆஃப் ஆக்சி ப்ளஸ் சீரியஸ்க்கு இவங்க தான் பெஸ்ட் டைட்டில் ஓப்பனிங்க நீங்கள். ஓகே மேம். எந்த ப்ராப்ளமும் இங்கே வந்தால் சரியாயிடும். கண்டிப்பாக. ஸோ கிரேட்ஃபுல். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பேக் பெயினில் இங்கே வந்திருக்கேன். முதல்ல சிபி சாரை தான் பார்த்தேன். ஆமாம், ஞாபகம் இருக்குது. ஆனால் பேக் பெயினில் வந்து பார்த்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் ஃபுல் சிட்டிங் கூட எடுத்துக்கல. ஆனால் எனக்கு சரியாயிடும். வெரி குட் மேம், வெரி குட். அது சுத்தமாக அந்த பெயின் அதுக்கப்புறம் பெயின் இல்லை. வெரி குட். அதுக்கப்புறம் பெயின் யார் வந்தாலும் நீங்கள் இங்கே தான் ரெஃபர் பண்ணுவீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அப்போ வரும்போது ஆல்மோஸ்ட் இதெல்லாம் எல்லாரும் நினைப்பாங்க இதெல்லாம் 1 or 2 years ஜர்னின்னு. மேடமே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 years 5 years ஆக்சி ப்ளஸ் வந்துட்டு இருக்கீங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லார்ட்டையும் நான் கேட்குற மாதிரி தான், இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா இல்லை டாப் 3 என்ன சொல்வீங்க மேம்? அது ஒன்று வந்து பேக் பெயின் சொல்லிட்டீங்க. பேக் பெயின். இன்னொன்று இந்த சுகர் எனக்கு வெரி குட் நல்லா குறைஞ்சது. சுகர் வந்து நல்லா குறைஞ்சது. அப்புறம் 3வது வந்து டயர்டாகவே இருப்பேன்னு சொன்னீங்க. ஹேர் ஃபால் எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது. ஆனால் இந்த ஓசோன் எடுத்ததில் அதுவும் எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு, ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. வெரி குட் மேம். நீங்கள் பேசவே இல்லை, நீங்கள் சொல்லாமல் இருந்தால் எப்படி மேம்? சாரோட அப்டேட் ஒரு 3 விஷயம் எதுவுமே வேணாமா? சரி, ஓகே. ஆனால் மேம் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க, கிளைண்ட்ஸ் அனுப்புவாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.